தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் இன்னும் சரியா 8 மாசத்துல இருக்கு. ரைட்டா? நவம்பர் மாசம் ரிவிஷன் மாசம், டிசம்பர் மாசம் எக்ஸாம். அப்படி பாத்தீங்கன்னா சரியா நம்ம கிட்ட 8 மாசம் இருக்கு. சாலிடா 8 மாசம் இருக்கு. இந்த நிலைமையில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றீங்க அப்படின்னா, சார் சுத்தமா படிக்க முடியல சார், ஒரு பிளானை போட்டு கொடுங்க, சுத்தமா படிக்க முடியல, இந்த மீடியா, இந்த மாதிரி சோசியல் மீடியா, டிவியை திறந்தாலே, ஃபேஸ்புக்கை திறந்தாலே இந்த ஈரானு, இஸ்ரேலு, உலக போர், 3ஆம் உலக போர், அப்படிதான் சார் நிறைய நியூஸ் வருது, ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வேற நடக்க போகுது, எலெக்ஷன் நியூஸாவே வருது சார், எங்க பார்த்தாலும் எனக்கு வாக்களிங்க, எங்களுக்கு வாக்களிங்க, எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் பிரச்சாரம் 10,000 ரூபா 5,000 ரூபா இந்த மாதிரி நியூஸா வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த விஜய் சங்கீதா, அந்த டைவர்ஸ், இந்த மாதிரி இஷ்யூவா பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இதா இருக்கு. எங்களுக்கு எப்படியாவது ஒரு பிளானை போட்டு கொடுங்க, 8 மாசம் தான் இருக்கு. இந்த நிலைமையில நாங்க கொஞ்சம் படிக்கிறதுல, அதாவது எப்படியா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு எப்படியா இந்த எக்ஸாமை தட்டி தூக்கணும், அதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் முதன்மையான ஒரு விஷயம் நான் சொல்றேன். முதன்மையா இங்க ஈரான், இஸ்ரேல் இதெல்லாம் கண்ணாப்பினான் இருக்குல்ல, ரைட்டா? ஒன்னும் இல்ல, ஃபேஸ்புக்னு பார்க்கறனால தானே அப்படி இருக்கு, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றனால அப்படி இருக்கு, டிவி பார்க்கறனால தானே அப்படி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதன்மையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமைதி. கொஞ்சம் காமா, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா, அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா கொஞ்ச நேரம் இருங்க. ரைட்டா? ஒன்னும் இல்ல, நம்ம சேஃபா இருக்கோம். ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை உலக போர்ல அங்கிட்டு நம்ம இந்தியா சேஃபா இருக்கு, தமிழ்நாடு சேஃபா இருக்கு, நம்ம வீட்டுல நம்ம சேஃபா இருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேர்தல்ங்கிறது ஏப்ரல் மாசம் வரும், அந்த டைம்ல போய் ஓட்டு போட்டுக்கோ. ஓகே, இதெல்லாம் சும்மா இப்ப பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இது ஒன்னும் இல்ல, இதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லாம நல்ல நிம்மதியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஜய் சங்கீதால இதெல்லாம் குடும்ப பிரச்சனை, சரினா சரி தப்புனா தப்பு, அதோட முடிஞ்சு. அப்ப அது அதோட முடிஞ்சனால நம்ம ஒண்ணும் இல்ல, நல்லா நிதானமா காமா பீஸ்ஃபுல்லா தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும். ரைட்டா? ஒண்ணுமே இல்ல, இப்ப நம்ம பாஸ் ஆனோம், படிச்சுட்டு இருக்கோம், நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், நம்ம கையில 8 மாசம் இருக்கு, டிசம்பர் மாசம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, நம்ம கையில புக்ஸ் இருக்கு, நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம எப்படியா பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு நிதானமான ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்ப வாங்க. முதன்மையா நீங்க செய்யக்கூடியது அது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒரு பீஸான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்குங்க, அந்த அமைதியான சூழலுக்குள்ள வாங்க. ரைட்டா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறது சத்தியமா எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா, என்னங்க நீங்க எனக்கு சத்தியம் பண்ணிருக்கீங்க, எல்லாருமே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்னது இந்த வால், இந்த செவருக்கு நான் போட்டோ எடுப்பேன் சார், 2027 இந்த வாளுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து நான் போஸ்டிங்க தூக்குவேன் சார், நான் விஏஓ ஆகுவேன் சார், நான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், குரூப் 2 ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆவேன் சார், நான் டெப்டி கலெக்டர் ஆவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிருக்கீங்க. இந்த வாளுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப சொல்றேன், நான் இந்த வாளுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கணும், இந்த டிஎன்பிஎஸ்சி நான் இதை வாங்கினதுக்கு அப்புறம், அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல, இந்த வால் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. வா வா வந்து போட்டோ எடு, படிச்சுட்டு இருக்கியே, ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருக்க அனைவரும் வெற்றி பெற்று எப்படியா என் முன்னாடி வந்து போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எப்படியா பாஸ் பண்ணி முன்னாடி போய் நிப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த வால் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சிச்சுவேஷன்ல ரைட்டா நம்ம என்ன செய்யணும்? கரெக்டா 8 மாசம் இருக்கு. நான் அடுத்த பிளான்லாம் கேட்குறீங்க, நான் போட்டு கொடுக்குறேன், ஓகேவா? கடைசியா இந்த ஸ்டடி பிளான்லாம் போட்டு எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க, மற்ற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க, மாற்ற கருத்து இல்லை. ஒரு 8 மாசம் பிளான் இல்லைன்னா 8 மாசம் மைண்ட் செட் சொல்லி கேட்டிருந்தீங்க, நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை பக்காவா தயார் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. மைண்ட் லெவல்ல, பிசிக்கலா, மென்டலா தயார் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனால நான் சொல்றேன், நீங்க ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நீங்க, நான் ஏற்கனவே நிறைய விஷயத்துல சொன்னதுதான், ஏன்னா இருக்கிற எல்லா உங்களுக்கு தலைவலி கொடுக்கக்கூடிய, உங்களை டிஸ்ட்ராக்ஷன் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒன்றும் இல்லைங்க, என்ன உங்களுக்கு தலைவலி கொடுக்குது? இதானே இந்த இன்ஸ்டாகிராம், அதானே? ஏன்னா இது உங்களுக்கு தலைவலி கொடுக்குது, இல்லை இதான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கா? ஒன்றும் இல்லை, ஓப்பன் பண்ணுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சு. அன்இன்ஸ்டால், அவ்வளோதான், முடிஞ்சு. அது என்ன? ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால், முடிஞ்சு. அது என்ன? ட்விட்டரு, ஏன்னா இந்த ட்விட்டரா, இதுல என்ன இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்ல என்ன பொருளி பேசுவாங்க, வதந்தி பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க. ஆனா நம்ம எம்எல்ஏ ஆக போகுது இல்லையே, நம்ம கவுன்சிலர் நிக்க போறது இல்லையே, நம்ம மினிஸ்டர் ஆக போகுது இல்லையே, நம்ம எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்றது. இவங்க எல்லாம் பேச எதுக்கு நம்ம பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணோம்? கிழிச்சு போடுங்க, தேவையில்லைங்கிற, அன்இன்ஸ்டால் பண்ணுங்கிற. அதுக்கப்புறம் என்ன இந்த பம்பிள், டிண்டரு, டேட்டிங்கு, அப்புறம் பொண்ணு பார்க்கறது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க அதை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் கேள்வி உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? நீங்க ஏதாவது மெசேஜ் அனுப்புறீங்கன்னா, ஹாய் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா முதல் கேள்வி உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? என்ன பண்றீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ரைட்டா? பதில் இருக்கா? ஸோ அந்த பதிலை நம்ம உருவாக்கணும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த வால், இந்த செவருக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுக்கணும். அப்ப நம்ம கிளியர் பண்ணணும், போஸ்டிங் வாங்கணும்,
கவுன்சிலிங் போகணும். ரைட்டா? அப்ப நமக்கு வேண்டியது இந்த மாதிரி ஆப்ஸ், இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஆப்ஸ், என்டர்டைன்மெண்ட் ஆப்ஸ்லாம் இல்ல. நமக்கு வேண்டியது புக்ஸ். எடுங்க, அந்த புக்ஸ் எடுங்க. நமக்கு வேண்டியது இதெல்லாம் இல்ல. ரைட்டா? நமக்கு வேண்டியது முதன்மை என்னன்னா இந்த புக்ஸ். என்ன புக்ஸ் எடுத்து வைங்க, ஷெட்யூல்ல போடுங்க. ஸ்டடி பிளான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. என்ன நம்ம டார்கெட் என்ன சொன்னேன் நான் திரும்ப சொல்றேன். டார்கெட் 170, அதிகபட்சம் 175 குரூப் 4க்கு. குரூப் 2க்கு 155 மேல பிரிலிம்ஸ்ல, குரூப் 1 155 மேல பிரிலிம்ஸ்ல, அப்புறம் மெயின்ஸ். அதுல தமிழ் என்ன 90. புக்கை எடுத்து வச்சு ஃபுல் தரவு பண்றீங்க. 90 ரிவிஷன் அதுதான் அடிச்சு நவுத்துறீங்க. ஃப்ரெஷர்ஸ்னா ஸ்டார்ட் பண்றீங்க, படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சில பேர் 25% படிச்சு முடிச்சிருப்பீங்க, 50% படிச்சு முடிச்சிருப்பீங்க, 90% படிச்சு ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லா தரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை. ஃப்ரெஷர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோயர்ஸ்னு சொல்லிட்டு 90 டார்கெட் தமிழ். மேத்ஸ் 22, ஜிஎஸ் 58, டோட்டல் 170. கன்வின்சிங்கான டார்கெட் தான். ஒன்னும் தமிழ்ல 99 அடிச்சு தூக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாய தோற்றத்தை உங்களுக்கு நான் கொடுக்கல. கன்வின்சிங்கான ஒரு டார்கெட் தான். 90ங்கிறது ஏற்புடையது, பிராக்டிக்கல். ஒரு 80 நீங்க சரியா அடிச்சாலும் ஒரு 20 கேள்வியில 10 கேள்வி ஆஷ் எலிமினேஷன் போட்டு முடிச்சு விட்டீங்கன்னா தமிழ்ல 90. மேத்ஸ்ல 22 கன்வின்சிங்கா இருக்குல்ல? இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, பிராக்டிக்கலா சாத்தியக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே சொல்றேன். 22, 25 தூக்கு, மாய உலகலாம் இல்ல. 22ங்க. ஜிஎஸ்ல 58, 75க்கு 70 மேல போ. 72 அடிலாம் சொல்லல, முடியாது, யாராலையும் முடியாது. ஸ்டேட் ஃபர்ஸ்டே முடியாது. அதனால ஒரு 60, 58 இந்த ரேஞ்ச் எடுத்தாலே 170 வந்துருது. பிராக்டிக்கலான டார்கெட். பிராக்டிக்கலா 8 மாசம் இருக்கு. 8 மாசம் கழிச்சு 1 மாசம் ரிவிஷன், அப்படியே டிசம்பர் மாசம் எக்ஸாம் எழுதுறோம், அப்படியே போஸ்டிங்க தூக்குறோம். குரூப் 2 அக்டோபர் மாசம் வெயிட்டிங், 6 மாசம் இருக்கு, 1 மாசம் ரிவிஷன். குரூப் 1 இன்னும் 4-5 மாசம் இருக்கு. கரெக்டா இருக்கு, பக்காவா இருக்கு. ரைட்டா? அதனால திரும்ப சொல்லிக்கிறேன் 2026ல இப்ப நான் பேசிட்டு இருக்க டேட்ல நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஜாப் கோயஸா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். 2026 இப்ப நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், வேலை செஞ்சிருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஜாப் கோயஸா இருக்கலாம், இல்ல இப்ப நீங்க ஒரு ஃப்ரெஷரா, ஜென்சி ஃப்ரெஷரா இருக்கலாம். ரைட்டா? இது இப்ப 2026 நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க. ஆனா 2027 இப்படியே இருந்தீங்கன்னா மாத்த முடியாது. 2027 இந்த மாதிரி இருக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபா வாழ் முன்னாடி ஒரு போஸ்டிங் வாங்கி அப்படி கெத்தா ஒரு போட்டோ எடுக்கணும். அதே மாதிரி ஜாப் கோயஸ், அதே மாதிரி ஃப்ரெஷர், இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு கொண்டு வந்தேன். ரைட்டா? அப்ப நமக்கு பிரதான எய்ம் இந்த குரூப் 2 குரூப் 4 தான். அப்ப இந்த இஸ்ரேல், ஈரான், அது இது, ஏன்னா இந்த எலெக்ஷன், டைவர்ஸ், நம்ம வாழ்க்கை நமக்கு முக்கியம். நம்ம என்ன ஆறோம், நம்ம மாசம் என்ன சம்பாதிக்கிறோம். நான் பாட்டுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல பாக்குறோம், ஃபேஸ்புக்கை பாக்குறோம், பார்த்துட்டு இருக்கா, அதாவது பாக்குறீங்க இன்ஸ்டாகிராம் ரீல போடுறவன் சம்பாதிக்கிறான், நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். பிக் பாஸ் சம்பாதிக்கிறான், நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டமா நம்ம. யோசிங்க, வெறும் பார்க்க மட்டும் தான் செய்யணுமா? சாதிக்க கூடாதா? செயல்ல காட்டக்கூடாதா? மாசம் சம்பாதிக்க கூடாதா? அரசு ஊழியர் ஆகக்கூடாதா? வாழ்க்கை ஃபுல்லா போன பார்க்கணுமா? பறக்கிறதே போன பார்க்கறதா பறந்தோமா? யோசிங்க. பறக்கிறோம், போனே பார்க்கிறோம், இறக்குறோம், அதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? ஷார்ட்ஸ் ரீல்ஸை பார்க்க முடிஞ்சு போச்சா? சாதிக்கணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. ரைட்டா? அது நீங்க எப்படியும் மோட்டிவேட்டடா இருப்பீங்க. திரும்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி என்ன சார் சலங்கிறாங்க, உலகமே என்ன சார், வாழ்க்கை என்ன உலகம், சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருந்தீங்களா, அவங்களுக்காக கண்டிப்பா நம்ம பிளான் கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு அடுத்து வரேன். ரைட்டா? இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ பிரதான எய்ம், பிரம்மாண்டமான எய்ம் 170 இஸ் த ஒரு என்ன சொல்றது, ஒரு பிக்கஸ்ட் எய்ம், டார்கெட் 170. அந்த 170 யோசிச்சுட்டே இருக்கணும். 170 யோசிச்சே இருக்கணும். ரைட்டா? புக்ஸ் படி, ரிவிஷன், போஸ்டிங், அவ்வளவுதான். தட்ஸ் இட். அதுக்கப்புறம் 2000 போஸ்டிங் வாங்கினதுக்கு அதுக்கப்புறம் சும்மா வேலை போனதுக்கு அப்புறம் சும்மா என்டர்டைன்மெண்ட், அந்த மாதிரி இது சில படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, இப்படி சும்மா பக்கத்தில் சுற்றுலா கேரளம் இருக்குல்ல, கேரளம்க்கு சுற்றுலா போயிட்டு வருது, அதெல்லாம் போஸ்டிங் வச்சதுக்கு அப்புறம். ரைட்டா? ஸ்கூல்ல சொல்லுவாங்க, நல்லா இந்த ஸ்கூலை மட்டும் நல்லா படி, காலேஜ் போனதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலான்ட்டு. காலேஜில் சொல்லுவாங்க, இந்த காலேஜை மட்டும் முடிச்சேன்னா வேலை போனதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட் பண்ணலான்ட்டு. ரைட்டா? வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலை கிடைக்காது. ஏன்னா எப்படியா வேலைக்கு போன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் போட்டு இந்த பிரைவேட் ஜாப்னா, குறிப்பாக வேலைக்கு போகிறதுல பிரைவேட் ஜாப்னா போட்டு வாட்டி வதப்பாங்க. வா காலைல 8 மணிக்கு வா,
நைட் ஒரு 9 மணி வரைக்கும் வேலை பாருன்ட்டு. அப்ப நம்ம அரசு ஊழியர், ஒரு அரசு வேலையை வாங்கணும், ஒரு கெத்தா நிக்கணும். ரைட்டா? பிரைவேட் ஜாப்னா இதுன்னு சொல்ல வரல, அதுக்காக நான் சொல்ல வரல. ரைட்டா? இருந்தாலும் அரசாங்க வேலை வாங்கணும்னு ஒரு முடிவோட இருக்கீங்களா, அதுக்காக நான் சொல்ல வரேன். 2 வேலையும் ஈக்குவல் தான், அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ நமக்கு டார்கெட் 170, இதை விட்டுறாதீங்க. 2027 போஸ்டிங் நிச்சயம். ஸோ அதனால் தட்டி தூக்க ரெடியாக இருங்க. பிளான்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம், அதுபடி நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ரைட்டா? இந்த 8 மாதம், இந்த 8 மாதம் அதுக்கேற்ற மாதிரி நான் ஏதாவது ஒரு மைண்ட் செட் பிளான் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான், ஏன்னா சிலபஸ் படி பக்காவாக பொட்டில் வச்ச மாதிரி இருக்கணும் பிளான்னா. அது பேஸ் பண்ணி தான் நம்ம கடைசி 4 மாதம் ஒரு பிளான் கொடுத்துட்டு இருந்தோம். நல்லபடியாக படிச்சுட்டு இருப்பீங்க, டெஸ்ட் போட்டுட்டு இருப்பீங்க. ஆப் ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. இல்லை வேறு ஏதாவது அகாடமினாலும் படிச்சுட்டு இருப்பீங்க நல்லபடியாக. இன்னும் ஒரு உத்வேகத்தோட இன்னும் 10 மடங்கு வீரியமாக ஓட தயாராகிடுங்க. ரைட்டா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாம் கேட்டிருந்தீங்க, அடுத்த விஷயம் போடுங்க சார் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கோம். கிளாஸஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருப்பீங்க. மேத்ஸ் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதனால் தரமான வீடியோ, அதெல்லாம் எடுத்து பாருங்கள், மேத்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், இன்னும் போடுவோம். அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.